ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது, அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 3/6/2024 திங்கக்கிழமை. நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும். வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு 8 நாட்கள் வரும். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது. அப்போ இதுவரையிலும் மனம் வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3/6/2024 அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் 9:05 10:35 வரலும் இருக்குது. அதுலேயும் ஆஸ்பீசியஸ், அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது 9:59 10:35 வரணும். இந்த காலகட்டங்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகை, கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து நித்திரவிட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2024. சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது. வைகாசி விசாகம் வருது வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/5/2024 வைகாசி விசாகம். சரி, இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 28/5/2024 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர். அக்னி நட்சத்திரன்றது மே 4 மே 21 வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதில் முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க. முன்கத்திரின்றது 7 நாள் முன்னாடி, பின்கத்திரின்றது 7 நாள் பின்னாடி. அப்படி பார்க்கும்போது 21/7/28 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த 28 நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோள் சாரம் அப்படிம்போம். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசி, சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி, கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றேறக்குறைய 1 வருஷம், அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு. சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க. எப்பொழுதுமே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாள் மாறுவாங்க. அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/5 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு. அதுக்கு அடுத்தது 24/5 புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு.
31/5 செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/6 புத பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. 13/6 சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த 4 கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது, விரைவாக செல்லும் கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடைஞ்சு வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தலையானால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், அதை தவிர குரு, சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் பார்த்தேன்னா சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். என்ன சாமி, 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது எப்படி திருமண பிராப்தி ஏற்படும்னா, சமசப்தமத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் ஆட்சி பெற்று போய் 8ஆம் இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் திருமணத்திற்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுப்பட்டுருக்கு, 5ஆம் இடமும் வலுப்பட்டுருக்கு. திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி வரும். ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வையில் கேது பகவான் இருக்கிறதுனால கேளை யோகம்னு பேர். அதனால் உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் இந்த ஐயனார் அந்த மாதிரியான முனீஸ்வரர் மடங்கள், பீடாதிபதிகள் இவங்களெல்லாம் போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குரு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை மிகவும் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலை, நீங்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், தொழிலில், சொந்த தொழிலில் என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா பகவதி அறிஞன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசியாதிபதியான சுக்கிரன், ராசிக்கு இன்னொரு இடமான ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன், அவர் மட்டும் தனித்து இல்லை, பிரகஸ்பதியான குரு, அதே போல் லாபாதிபதியான சூரியன், இவங்க இதை தவிர அனலைசிங் கிரகமான 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி எல்லாம் சேர்ந்து 8ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்கிறாங்க. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள். சுக்கிரன் அப்படின்னாலே கலை தொடர்புடைய துறைக்கு உள்ளானவங்க. அதாவது சின்னத்திரை அப்படின்றது இந்த டிவியில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க, பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க, கேமராமேன், டைரக்டர், இவங்க எல்லாம் கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 6ல் ராகு, 8ல் ராசியாதிபதி சுக்கிரன். அப்போ வெளியூர், வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் மூலியமாக இங்கே வந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 11ஆம் அதிபதி 8ல் ஏறி இருக்கார். அந்த 11ஆம் அதிபதி லாபாதிபதி
லாபாதிபதி 8ல் ஏறி இருக்கார். 8ல் ஏறிக்கிற பிரகஸ்பதியான குரு பகவானும் சேர்ந்திருக்கார். தனம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு கனெக்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி கனெக்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? இந்த துளாராசியை சேர்ந்த குழந்தைகளாக இருந்தால் இந்த மே ஜூன் ஜூலையில் IIT JEE நீட் போன்ற தேர்வுகள் கிடைக்கும். அதில் வேண்டிய மதிப்பெண்ணுக்கு மேலே அதிகமான மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலிமா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் விருப்பப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தால் அதற்கு உண்டான பணம் கிடைக்கும். சரி, அடுத்தது ராகு 6ல் இருக்கார். மறைந்த ராகு எப்பொழுதுமே கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இருக்கணும். அப்போ ராகு மீன ராகு முயற்சி எடுத்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி, டாப் 10 யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு, டாப் 10 யூனிவர்சிட்டி இன் த கண்ட்ரி, டாப் 10 யூனிவர்சிட்டி இன் த ஸ்டேட், இது எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. இதை தவிர ராசிக்கு 8ல் இருந்து குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்துகிட்டு இருந்தது. திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு. எதனால் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. ராசிக்கு 7ல் இருந்த குரு பகவான் நமக்கு சுயமுயற்சியை கொடுத்தார், தொழிலை நல்லபடியாக பண்ணார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஆனால் திருமணத்தை சரியாக அது பண்ணாமல் தாமதம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ இந்த திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக ஃபுல் பிளிட்ஜில் பார்க்க ஆரம்பித்தோம்னா வைகாசி எண்டுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம். வண்டி வாகனம் இல்லாத சைக்கிள் இருக்கிறவங்க 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 வீலர் இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார் இருக்கிறவங்க லேவிஷ் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி நடந்ததுனால அம்மாவோடைய உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் பொருளாதார விரயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பொருளாதார விரயங்கள் எல்லாமே பிரகஸ்பதியான குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் பார்க்கும் பொழுது அதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக யோகமான மாதம், அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரமநாதனோ சூட்சுமநாதனோ சரியான இடத்துல இல்லாமல் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும், இதை தவிர இந்த வைகாசி மாதத்தில் 32 தேதி, இந்த 32 தேதியில் சந்திராசிரம தினங்கள் எண்ணிக்கை, அந்த சந்திராசிரம தினங்களில் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத விரிவாகவும் விளக்கவாகவும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக 2 பேருமே சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதத்தில் 23, 24, 25 காலையில் 9, 11 வரைக்கும் இருக்குது. இது வைகாசி மாதத்தினுடைய தேதி 23, 24, 25ங்கிறது. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 5/6/2024 புதன்கிழமை, 6/6/2024 வியாழக்கிழமை, 7/6/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி 11 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வெளியூர் பயணங்கள் இருக்கக்கூடாது. வெளியூர் வெளிநாடு எந்த ஊருக்குமே பயணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது திருமணம் வேறு அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த நாட்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும். அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்களில் பொதுவாக இந்த நாட்களில் புதுசாக தொடங்குகிற விஷயங்களையும் செய்யக்கூடாது. அதாவது இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது, இப்போ தான் முதல்ல செய்கிறோம் அப்படின்னா அதையும் செய்யக்கூடாது.
இந்த 3 காரியங்களையும் தவிர்க்கணும். இது போக இந்த 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 நாட்களில் வந்து எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களோட பேசுகிற போது இது நிதானமாக வந்து பேசுகிறது நல்லது. உங்ககிட்ட சில பேர் வந்து கருத்துக்கள் கேட்டாங்கன்னா கூட அதுக்கு வந்து ஆமாம் உண்டு இல்லை அப்படின்னு சிங்கிள் வேர்டில் ஒரு வார்த்தையில் இதையே சொல்லக்கூடிய வாசகத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதும் நல்லதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இதனால வந்து அது வழக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நம்ம வந்து கவனத்தோடு பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணுனா உங்களுக்கு இந்த நாட்களும் நல்ல நாட்களாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் கோச்சார ரீதியிலையோ தசாநாதனுடைய வழியிலையோ அந்தரநாதனுடைய வழியிலையோ புத்திநாதனுடைய வழியிலையோ உங்களுக்கு சரியில்லாத நேரமாக இருந்தால் அந்த அந்த கிரகம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கிரகத்திற்குண்டான தினங்களில் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்திற்கு போய் தீப வழிபாடு பண்ணியும் அல்லது அர்ச்சனை செய்தும் இந்த மாதத்தை நீங்கள் வந்து அந்த 4 கிழமைகளையும் 4 வாரம் என்ன கிரகத்துக்கு சரியில்லையோ அந்த கிழமை அன்றைக்கே போய் செய்துக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இப்போது இது வந்து சுக்கிரனுக்கு பண்ணக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பாள் பெண் தெய்வங்களை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடுறதும் அர்ச்சனை பண்ணி வழிபடுறதும் தீபமேற்றி வழிபடுறதையும் பண்ணினீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நன்மை அடைய முடியும். இதை பற்றி உள்ள மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துலா ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 8ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷம். மறைந்த இடத்திலிருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண யோகம் வந்தாச்சு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து இந்த இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரையில் வந்து ஹீரோயின்ஸை விட சைடு ஆர்டிஸ்ட்டு டைரக்டர்ஸு வெள்ளித்திரையின் பின்னாடி இருந்து செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால மறைமுகமாக செயல்படக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடும். அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர வந்து இந்த காட்டன் ஃபேப்ரிக்கு, அதை தவிர வந்து இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது நூல் இண்டஸ்ட்ரி, அதை தவிர வந்து காட்டன் துணி நெய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, பால் பதனிடக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அழகு சாதன பொருட்களை விற்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மொத்தமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 4 பாதம், இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்து இப்போது 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில அவஸ்தைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது 31/5 அன்னைக்கு அவர் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இன்னொரு ராசியான மேஷத்தில் போகிறார். அப்போ அது போகிறது வந்து மிக மிகச் சிறப்பு. 2வது 7க்குடையவன் சுக்கிரன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று போயிருக்கார். 10க்குடைய சூரிய பகவான் அவரும் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் புதன் பகவான் அவரும் வந்து 11
அதாவது வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு 24/5/2024 அன்னைக்கு அவரும் ரிஷபத்துக்கு போயிட்டார். அப்போ மாத ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாத கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த மாத கிரகங்களில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்போ 4 பேருமே வந்து செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, அப்புறம் செவ்வாய் கூடவே புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. இப்போ குருவும் அங்கே மாறிட்டார். 31/5 அன்னைக்கு மாறிட்டார். அப்போது அவரும் அங்கே இருந்து எல்லாருமே உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. எல்லாருமே உங்களுடைய ராசியை பார்க்குறதுங்கிறது வந்து மிக மிக சிறப்பு. ஏன்னு கேட்டால் ராசியாதிபதியும் 8ஆம் பார்வையில் பார்க்குறார். மற்றவங்க 4 பேருமே வந்து 7ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. இது ரொம்ப சிறப்பு. அப்போது 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், குரு பகவான் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். இப்போ இவ்வளவு பேரும் வந்து திருமணம் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய காலம். அது போக இவருடைய பார்வையாளர் வந்து இந்த குரு வந்து 5ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய ராசிக்கு 11 பார்க்கிறார். அப்புறம் வந்து 7ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். 9ஆம் பார்வையில் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடமான இடத்தையும் பார்க்கிறார். இதெல்லாம் வந்து மிக சிறப்பான நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையம் போகிறது. அதுகளை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய பயம் என்னென்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கே 4ஆம் இடத்துல அப்படின்னா கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 7ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவம் சார்ந்த, அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். எல்லா விதமான விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சப்தமத்தில் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொடிகட்டி பரப்பீங்க. கவலைப்பட தேவையில்லை. திருமணமானவர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர் வட்டாரம் மூலியமாக புது க்ளூ கிடச்சி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் இருக்கும். சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய பாவங்கள். அதை தவிர வந்து இந்த இது 2G 3G 4G இந்த மாதிரியான இது பாவங்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்துகிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சப்தமத்தில் இருக்கிறதும் சப்தமாதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு 100க்கு 200% லாபம் வந்தே தீரும். கவலைப்பட தேவையில்லை. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து வாங்கிறது நல்லது. சிறு லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு 20 அடி கவர்மெண்ட் லேண்ட் அப்படியே சேர்த்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாதீங்க. ஏன்னா குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த மாதிரியான சின்ன விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதோடு சேர்த்து அணைச்சி வந்து ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிடலாம் சார்னு சொன்னாங்கன்னாலும் வேண்டாம். உங்களுக்கு உண்டானதை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வாகனத்தில் அப்டேட் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. அதாவது 2 வீலர் வச்சுருக்கவங்க, 4 வீலர் வச்சுருக்கவங்க, செடன் கார் வச்சுருக்கவங்க வந்து ஹை எண்டு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் இந்த மாதம் நிச்சயமாக வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவரே 2ஆம் அதிபதி. அவர் வந்து 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இல்லாத காலகட்டமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய செல்வாக்கு, குழந்தைகள் மூலியமாக எப்படி இருக்கும், உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து எப்படி இருக்கும், உங்களுடைய தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நல்லா அழகாக விரிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. விருச்சிகம்
அப்படின்னாலே தேல். இவங்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய காரியம் முடிகிறவர்களும் ஓய மாட்டாங்க. அப்போ இவங்களுடைய ராசிநாதன் 15 நாள் மீனத்தில் இருக்கார், அடுத்த 15 நாள் மேஷத்துக்கு வரார். ராசிநாதன் மேஷத்துக்கு வந்து அவரே ராசியை பார்க்குறார். அப்போ அதுவே ஒரு மிக சிறப்பு. இவங்களுக்கு நடக்கிறது அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரம சனி. அப்போ ராசிநாதனே ராசி பார்க்கும்போது இந்த அர்த்தாசிரம சனியினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபுல்லாக போகாது, குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர குரு பகவான், பிரகஸ்பதியான குரு பகவான், முழு சுபரான குரு பகவான் ராசியை பார்க்குறார். மிக 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 சிறப்பு. இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிறு தொழிலதிபராகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். முயற்சி முயற்சி முயற்சி. அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க ஆளும் கிரகமான, அடுத்தது ராசிக்கு 10ஆம் அதிபதியான சூரிய பகவானும் சப்தமத்தில் இருக்கார். சப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் உங்களை 8ஆம் பார்வை பார்க்குறாரு, ஆளும் கிரகமான சூரிய பகவான் உங்களை சப்தமாக பார்க்குறாரு. அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி, அவரும் நல்லா இருக்கார். அதே போல் நம்மளை செவ்வாயை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காணி நிலமாவது இந்த வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க வாங்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் ஒன்று குடுத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த வைகாசி மாதத்தில் வர வாஸ்து நாள்லையே தொடங்கினோம்னா எந்த விதமான தடையும் தாமதமும் இருக்காது. ஏன்னா தனக்காரகனான குரு சப்தமாக பார்வை பார்க்குறார், ராசிநாதன் பார்க்குறார், 10ஆம் இடத்து அதிபதியான லாபாதிபதியான சூரிய பகவான் பார்க்குறார், ஜீவனாதிபதி பார்க்குறார். அப்போ எல்லாமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்தாலும் இந்த வைகாசி மாதம் பிரகஸ்பதி குருவும் ராசிநாதனும் பார்க்கறதுனால அதில் உள்ள தொய்வுகளும் சங்கடங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த சரியில்லாமல் இருக்கக்கூடிய நாட்களுக்கு எந்த கிரகத்தை சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றியும் சொல்லுவார். அப்போ அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் 32 நாள் இருக்குது. இந்த 32 நாளில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்க ஜனன சந்திரனை கோச்சார சந்திரன் 8க்கு வர்றது சந்திராஷ்டம நாள். அது எந்தெந்த நாள், அதில் எந்தெந்த காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா சக்தி சோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலேயே உங்களுக்கு அர்த்தாசிரம சனி இருக்கிறதுனால டெய்லி போய் ஒரு விநாயகரை வணங்குறதும், இந்த சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வரனுக்கு எல் தீபம் போட்டுட்டு இருக்கிறது போட்டுட்ருப்பீங்க. போடாதவங்களும் இனிமே போய் போடுங்க, சனி மாறுற வரைக்கும். அப்போது இப்போ உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வைகாசி மாதம் இதில் 25ஆம் தேதி காலையில் 9:11க்கு ஆரம்பமாகுது. அப்போ வைகாசி 26, 27 இந்த 2 மாதமும் இந்த 2 நாட்களும் 2.25 நாட்கள் இருக்குது. அதுக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது 7/6/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 9:11க்கு ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் 8/6/2024 9/6/2024 ஆகிய இந்த நாட்கள்லாம் இருக்கிறது. இந்த நாட்களில் இருக்கிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய வேண்டாம். அதுபோல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பிரயாணங்களை தவிர்க்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும். இந்த சுபகாரியங்கள் தேதிகளை மாற்றி வச்சுக்கலாம், பயண தேதிகளையும் மாற்றி வச்சுக்கலாம். அப்போ பயண தேதிகளில் மாற்றினா டிக்கெட்டெல்லாம் வாங்க முடியாது, திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்களை போய் அணுகி இதுக்கு எந்த நேரத்தில் நான் புறப்படலாம், என்ன பண்ணிட்டு புறப்படலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிட்டு கிளம்பலாம். அது தவிர்க்க முடியாமல் இருந்தால்
அதே மாதிரி இந்த 2 நாட்களும் வந்து பேசுகிற போது அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், பார்ட்னர்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டாதவங்களாக இருக்கலாம், வேண்டியவங்களாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட பேசுகிற போது நிதானமாக பேசுங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற வார்த்தையவே அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் வந்து தர்க்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார். அதனால வந்து சிங்கிள் வேர்டில் உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற பதிலை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கூட அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அதனால் இந்த 2 நாட்களை தவிர்த்துருக்குறங்க. இது போக தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் முருகனை போய் வழிபடுறது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் முருகனை போய் வழிபடலாம், அர்ச்சனை செய்து வழிபடலாம், தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த ஏழைகளுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவாங்க. அது போக எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்ன திசை, என்ன புத்தி, எந்த அந்தரம், சூட்சமம் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க முருகனை போய் வழிபடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகாசி மாதம். சமசப்தமத்தில் குரு, திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அதனால் உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும். வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீடெல்லாம் வாங்கும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கான்றதை பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லது. அரசாங்க சம்பந்தமான ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான, வாகனம் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர வந்து சமையல் வித்வான்கள், சமையல் செய்யக்கூடியவர்கள் பெரிய ஏற்றத்தை கண்டறிவார்கள். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவத்துறை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை தவிர ரத்தம் சம்பந்தமாக வங்கிகள், அதை தவிர வந்து டெஸ்டிங் லேப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு வந்து 10, 11ஆம் அதிபதி சேர்ந்துருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக ஒரு சிறு சிறு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகிறது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை செய்து கொண்டு வாருங்கள். நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு அவர் மட்டுமா போகிறார், சூரிய பகவானும் 9ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவானும் போகிறார். அதை தவிர உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உண்டான புதனும் போகிறார். அதே போல் 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரனும் போகிறார். என்ன ஒரு அமோகமானது! 6ஆம் இடம் வலுப்பெறுது. எப்போ ஒருத்தருக்கு 6ஆம் இடம் வலுப்பெறுதோ அப்போ கண்டிப்பாக அவனுக்கு இந்த வைகாசி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாம். எதிரிகள் அற்ற நிலைன்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி உட்காந்துருக்காரு, 6ல் உட்காந்துருக்காரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம். எதிரிகள் அத்தனை பேரும் வீழக்கூடிய மாதம். சரி, அடுத்தது 3ஆம் பாவத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ஆட்சி பெற்ற சனி பகவான். 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2ஆம் இடம்ன்றது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் பாவம். அதாவது 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறார். அப்போ உங்களுடைய வாக்கு அத்தனையும் பலிதமாகக்கூடிய காலகட்டங்கள். இத்தனை நாளாக உங்களை ஏளனமும் நெய்யாண்டியும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் உங்கள் வாக்குக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டு என்ன பார்வை பார்க்குறாரு அப்படின்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம்.
இதுவரை தனுர் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு. நம்ம உத்தியோகத்தில் இருப்போமா இருக்க மாட்டோமா, நம்மளை பர்மனன்ட் பண்ணுவாங்களா பர்மனன்ட் பண்ண மாட்டாங்களா, நமக்கு இப்படியே அல்வா கொடுப்பாங்களா நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடமான அடிமை தொழிலில் ஸ்ட்ராங்காக இருந்து 9ஆம் அதிபதியும் சூரியனும் இருக்கிறது அவர் பார்க்கும்பொழுது 10ஆம் இடம் வலுப்பெறுது. சரி, இதை தவிர குரு பகவானுக்கு சப்தம பார்வை உண்டு. சப்தம பார்வை அப்படின்றது 7ஆம் பார்வை. 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் பார்வையை பார்க்குற இடம் எந்த இடம் அப்படின்னா ராசிக்கு 12ஆம் இடம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு, அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு, அதன் மூலியமாக திடீர் பணவரவு சூப்பராக அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். 12ஆம் இடம் வந்தாச்சாலே மறைவுஸ்தானமாக இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம். சரி, இந்த தனுர் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே மே ஜூனில் பார்த்தோம்னாக்களே காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற வரப்போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இது எழுதுகிற அத்தனை தனுர் ராசி குழந்தைகளுக்கும் விரும்பிய படிப்பு கிடைக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கும். அடுத்தது எந்த யூனிவர்சிட்டியில் விரும்புகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். அப்போ இது யோகமான காலம்னு சொல்லலாமா? யோகமான காலம்னு சொல்லலாம். இதை தவிர உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 9ஆம் பார்வை விசேஷமான பார்வை அப்படின்றது 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். இதுவரை தனுர் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு, கணவர் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. எதனால் திருமணம் தடை ஏற்பட்டுச்சு, எதனால் தாமதம் ஏற்பட்டுச்சு எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக, இந்த வைகாசி மாதம் தொடர்ந்துலேருந்து முடிவுக்குள்ளார கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்குமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த 2க்குள்ளார கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சரி, இதை தவிர ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியான அங்காரகன் ஆட்சி பெற்றிருக்கார். நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காம அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சுட்டு இருந்த தனுர் ராசிக்கு செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய், அதுவும் ஆண் செவ்வாய், கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கும். எழுதி கூட வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் என்பது விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக விடிவு கிடைக்கக்கூடிய காலம், வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான், அங்கார பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இவங்க என்னென்ன நற்பலன்களை அவங்க இருக்கிற இடத்துல இருந்தும் அவங்களுடைய பார்க்குற பார்வையிலேருந்தும் தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 10ன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதில் என்னென்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். அதனால் அடிமை தொழில் அப்படின்னு அற்புதமாக சொன்னீங்க. அதுவும் அரசாங்க அடிமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியனும் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம், சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அங்கே பார்த்தேனால் 9-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தேனால் 9-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது தர்ம கர்ம அதிபதி யோகம், அதுவும் 6ஆம் இடத்துல போய் இருக்குது. அப்படின்றதுனால அரசாங்க அடிமைத்தனமாக அரசாங்க உத்தியோகம், ஹெச்ஆர்என்சி, இந்த மாதிரி கோவில் உத்தியோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்குது, கேட்கவே வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய தானாகவே வரும். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சனி பகவான் 3ஆம் இடத்துல முடிசூடா மன்னன் சொல்லக்கூடிய காலகட்டம். 3இல் சனி இருந்தால் முடிசூடா மன்னன் ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கார். செவ்வாயும் ஆண் செவ்வாயாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த தங்கம், அதை தவிர தங்க பொற்கொள்ளர்கள், அதை தவிர தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, இது கரன்சி மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸு, பேங்கிங்கில் இது கரன்சி மேனேஜ்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேங்க் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க, சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸு, அதை தவிர மிச்சப்படி இந்த இந்த ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தடையானால், அதாவது வைகாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதினு சொல்லக்கூடியவரும் 11ஆம் அதிபதி 3 கிரகங்கள் 9, 10, 11 இவ எல்லாருமே சேர்ந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் சப்தமாதிபதியும் சேர்ந்திருக்கார். 7, 9, 10, 11 இதெல்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசி அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம், என்ன நினைச்சாங்களோ அதை நிச்சயமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள், அதாவது தள்ளி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா போட்டித் தேர்வுக்கு அதெல்லாம் இந்த நாளில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். அது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்காது. அது தவிர இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு கோச்சார பிரகாரம் நல்ல கோச்சாரம் வரக்கூடிய அளவுக்கு ஏற்றமாக இல்லைன்னா எந்த கிரகத்துக்கு பிரீத்தியும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமும் சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்துமே 12ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால இந்த அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயன சயன போகம் இந்த எல்லா கிரகங்களுமே அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதோடு இல்லாமல் குருவும் பார்க்கிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த அயன சயன போகம் அப்படிங்கிறதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ரெண்டாவது, எல்லாருமே 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த அதனால் வெளிநாடுகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமாகப்பட்ட தொடர்புகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய காலமாக இருக்கும். ஐயா அவங்க சொன்னாங்க சந்திராஷ்டம தினங்களை இந்த வைகாசி மாதத்தில் என்னைக்கு வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வைகாசி 28, 29 ஆகிய இந்த 4 நாட்கள் இருக்குது. அதாவது இதுக்கு ஆங்கில தேதி என்னன்னு பார்க்குற போது 14/5/2024 செவ்வாய்க்கிழமை, 15/5/2024 புதன்கிழமை, 10/6/2024 அது திங்கட்கிழமை, 11/6/2024 அது செவ்வாய்க்கிழமை. இந்த 4 நாட்களையும் நீங்கள் தவிர்க்கணும். எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால், புதிய தொழில் துவங்கிறது, சுபகாரியங்கள் செய்கிறது, அதே மாதிரி பிரயாணங்கள் செய்கிறது. இந்த 3 காரியங்களையும் அவசியம் தவிர்க்கணும். இதை தவிர்க்கணும். அது போக இந்த நாட்களில் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இவங்களோடையெல்லாம் பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தவறான செயல்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும். அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா ஸ்லேடே வார்த்தையாக ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடியது ஆமாம் இல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் போயிடும். அதனால் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. இந்த நாட்களில் சுபகாரியங்களை எல்லாம் விளக்கிக்கிறங்க. இந்த நாட்களில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, சால சிறந்தது. இது போக உங்களுக்கு அதாவது திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறவங்க, உங்களுக்கு எந்த கிரகத்தினால இப்போ நடந்துகிட்ருக்கோ, என்ன திசை நடந்துகிட்ருக்கோ, என்ன சூட்சமும் அந்தரமும் நடந்துகிட்ருக்கோ அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான இது அந்த கிழமை அன்னைக்கு போய் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றலாம், அர்ச்சனை பண்ணி வழிபடலாம், இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இது தனுசு ராசிக்காரெல்லாம் இருக்கிறவங்க, இந்த குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்கள அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லைன்னா இந்த மத குருமார்கள், இல்லைன்னா
இந்த நிறைய பேர் வந்து இது அடைஞ்சிருப்பாங்களே சித்தர்கள் இந்த மாதிரி உள்ள இடத்துக்கு போய் நீங்கள் அவங்கள வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனால் இந்த வைகாசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய நீங்கள் எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்குது. இருந்தாலும் தாயின் உடல்நிலையிலையும் தந்தையின் உடல்நிலையிலும் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் மறையிறது, அவரே 9ஆம் அதிபதி மறைந்து இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றம் கொடுக்காது. தந்தைக்கு உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாய்க்கும் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். மிச்சப்படி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைப்போகிறது. தனுராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான வைகாசியாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பாத சனி நடந்துன்னு இருக்கு. கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்கார். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இப்போ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிரன், குரு மற்றும் புதன் 5 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடைந்து வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதினு சொல்லக்கூடியவரும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5, 9க்கு அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினால் பார்க்கப்படுற நீங்கள் எந்த விஷயத்தை நினைச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த எண்ணெய் வித்துக்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், அது தவிர அட்வொகேட்டு அந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து இந்த அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் வந்து 5, 10க்கு அதிபதி, மிகப்பெரிய யோகர். அதனால் அவரே வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், அதை தவிர தாய் தந்தையரின் உடல்நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுடைய அஸ்ட்ரோ ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா நல்ல விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ல் இருக்கார். பிரகஸ்பதியான குரு பகவான் 5ல் இருக்கார். 5ல் இருந்துட்டு அவரே 9ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ தகப்பன் ஸ்தானம் வலுப்பெறுது, தகப்பன் காரகனும் 5ல் இருக்கார். அப்போ இன்னும் நல்லபடியாக இருக்கா? நல்லபடியாக இருக்குது. அப்போ தகப்பனுக்கு இது நாள் வரை இருந்த ஆரோக்கிய குறைவு நல்லபடியாக சரியாகி ஆரோக்கியம் நல்லபடியாக மேன்மை நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் 9ஆம் இடம் அப்படின்றத உயர்கல்வி அப்படிம்போம், ஹையர் எஜுகேஷன் அப்படிம்போம். இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு உயர்கல்வி அதாகப்பட்டது. உயர்கல்வி அப்படின்னா IIT, JEE, நீட்டு, UPSC,
டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதோட இன்னொரு பிரமாதம் என்ன அப்படின்னாக்க, 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையை ராசியை பார்க்குறார். அப்போ ராசியை பார்க்கும்போது இது நாள் வரை 7.5 சனியில் உடல்நலம் குன்றி இருந்தவங்களுக்கு பிரகஸ்பதி குருவின் பார்வையினால் இந்த வைகாசி மாதத்தில் உடல்நல குறைவு சரிப்படும். இதுவரை ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் சரிப்படும். 5ல் இருக்கார் குரு. 5ல் இருக்கிற குரு நல்லா இருக்கார். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் 5ல் இருக்கார். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சூரியன், ஆத்மகாரனான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள், குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளாக வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும்னு நினச்ச காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியும் தொடர்பில் இருந்துச்சு. ஜென்ம சனி, விரய சனி இருந்துச்சு. இப்போ கடந்த டிசம்பர் மாதம் அது பாத சனியாக மாறிடுச்சு. இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தால் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருத்தோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. எப்போ நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வந்துருச்சோ, குலதெய்வத்தோட அருள் வந்துருச்சோ, அப்போ வீட்டில் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளாக தொடரும். நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற தம்பதிகளுக்கு, அதாவது திருமணம் தடை தாமதம் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக இந்த காலகட்டங்களில் அதிகம். அதே போல் பார்த்தாக்க திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திரக்காரனான குருவே புத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அது தவிர புத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக வம்சமிருத்தி நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். என்ன ஒன்று அப்படின்னாக்க 3ல் இருக்கிற ராகு அதீத தைரியத்தை கொடுப்பார். ஆனால் அந்த அதீத தைரியத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. எக்காரணத்தை கொண்டும் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் 2ஆம் இடத்துல, 3ல் ராகு தனித்து இருக்கார். அப்போ அதீத தைரியம் கொடுத்து வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத காலகட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை பொறுத்தளவுக்கு இந்த வைகாசி மாதத்தில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் விதாண்டாவாதம் இதை செய்கிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகளையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக ஆனந்தமான மாதமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சிலருக்கு நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் சரியில்லை என்றால் சில சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சங்கடங்களை எப்படி விளக்கணும், அதுக்கு என்ன பரியாயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 32 நாள் இருக்குது. இந்த 32 நாளில் சுபம் தவிர்க்க வேண்டிய நாள், புதிய முயற்சிகள் தடுக்க வேண்டிய நாள் எந்தெந்த நாள் அப்படின்றதே நம்ம ஐயா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாகவும் 2 பேருமே சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் விளக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஐயா சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறத அவசியமாக விளக்க வேண்டிய நாட்கள். அந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாத வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரயாணம் செல்வது. அது எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உள்நாட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிரயாணம் பண்ணக்கூடாது. பிரயாணத்தினால தொல்லைகள் வரும். அதுக்காக பிரயாணம் பண்ணக்கூடாது. அதேமாதிரி சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அந்த சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும். அதேமாரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்தால் அதெல்லாம் வளவளன்னு இழுத்துகிட்டே போகும், நடைபெறாமல் போயிடும். அதனால் இதையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அப்போது இந்த நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது வைகாசி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்குது. அப்போ வைகாசி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு ஆங்கில தேதிங்கிறது 16/5/2024 வியாழக்கிழமையும் 17/5/2024 திங்கட்கிழமை. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த 2 நாட்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இந்த மாதிரி உள்ளவங்க சரியான இயக்கத்தில் இல்லை அப்படிங்கிற போது அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு போய் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்துக்கு வழிபாடு செய்வதும் அர்ச்சனை செய்வதும்
அல்லது தீபமாவது ஏற்றி வழிபடுவதும், அன்றைய தினத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் சாலச் சிறந்ததாக அமையும். இதனால் உங்களுக்கு இந்த தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் இதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார். அதனால் அதை பண்ணிக்க வேண்டியது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன திசை கோச்சாரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறவங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டால், சனிக்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். அதே மகாலட்சுமியும் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். ஆக அதுவும் அர்ச்சனை பண்ணி இல்லை தீபம் ஏற்றி வழிபடுறது சாலச் சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான நாள். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கும். கேத்து பகவான் இவ்வளோ நாள் தனித்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் இப்போ வந்து குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சீரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரருக்கு 7 சனியில் பாத சனி போயின்னு இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமான வைகாசி மாதம் அமையிறது. 5ஆம் இடத்துல வந்து புத்திரக்காரகன் புத்திரஸ்தான அதிபதி 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவானே 5ஆம் இடத்துல இருக்கார். 3க்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியான மாதமாக இருக்கும். இருந்தாலும் 7 சனியின் பாத சனி இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை, தொழிலில் மிகுந்த ஸ்ரத்தை தேவை அப்படின்றத சொல்லி இந்த சக்தி சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்டம் 3, 4 பாதமும், சதயத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்தே ஜென்மச்சனியாக வந்திருக்கார். இப்போது குரு வேற தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதவாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்குறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து 4 பேர். அது என்னென்ன கிரகம்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த 31ஆம் தேதி இன்றைக்கி 31/5 ஆட்சி பெறாரு. 2ல் இருக்கிற செவ்வாய் 3க்கு போயிடுறாரு. அதேமாதிரி புதனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க இந்த சித்திரை மாதத்தில் வைகாசி மாதம் 7ஆம் தேதியும் வைகாசி மாதம் 11ஆம் தேதியும் சுக்கிரனும் புதனும் மாறி ரிஷபத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ரிஷபத்துக்கு போகிற போது சுக்கிரன் ஆட்சி பெறாரு. அங்கேயே வந்து ஏற்கனவே சூரியன் இருக்கார். அதாவது மாதம் பிறக்கிற போதே அவர் வந்துடுவார். இப்போ சூரியன் இருக்கார். அப்போ புதனும் சுக்கிரனும் அங்கே போய் சேர்றாங்க. ஏற்கனவே வந்து குருவும் அங்கே வந்துடுறாரு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போது 4ஆம் இடத்துல இவங்க 4 பேரும் இருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன். இந்த 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய பார்வை பலம் நல்ல இடத்துக்கு விழுகிறதுனால ஓரளவு மீடியமாக இந்த காலகட்டம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்திகள் நல்லது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு.
உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் வேறு, அதுவும் மூல திரிகோண வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிராளிகள் கட்டுப்படக்கூடிய நிலைமை நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று சோர்வு காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனா இந்த மாதமான வைகாசி மாதத்தில் பார்த்தீங்களேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் எல்லா விதமான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 4ஆம் சதுர்த்த கேந்திரம் அதீத சுபத்துவம் அடையிறது. சதுர்த்த கேந்திரத்தில் சுக்கிர பகவான் திக்பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது ஆட்சி பலத்துக்கு ஈக்குவல். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று திக்பலமும் பெற்று இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு. ஏன்னா 4-9க்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகர். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுடைய போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதை தொட்டாலும் வெற்றி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய தாய் தந்தையரின் உடல்நிலை எப்படி இருக்கும், அதை தவிர உங்களுடைய மேல் படிப்பு எப்படி இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கும், உங்களுடைய புதிய வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா, புதிய வேலை கிடைக்கக்கூடிய இது உண்டா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க. பொறுத்தளவு கும்பராசியை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். ஒரு சிறப்பு. அடுத்தது 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர பாவம். அந்த கலத்திர பாவத்துக்கு உண்டான அதிபதி சூரியன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். கலத்திரக்காரனான சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கார். கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எந்த காரணத்தினால திருமணம் தடை தாமதம் ஏற்படும் தெரியாமலே இருந்தது. அது எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் விலகப் போகுது. அப்போ திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம். மாத்ருஸ்தானாதிபதியான சுக்கிரன் மாத்ருஸ்தானத்திலே இருக்கார். அம்மாவோட உடல்நிலையில் நல்ல நிலை இருக்குமா? நல்ல நிலை இருக்கும். அபரிமிதமான நல்ல நிலை இருக்கும். அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருஸ்தானம், தகப்பன் ஸ்தானம். தகப்பன் ஸ்தானாதிபதியான சூரியனும் அங்கே தாய் ஸ்தானத்திலேயே சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக தாய் தகப்பனோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொடர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். என்ன ஒன்று உங்களுடைய உடல்நலில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதுவும் அடிவயிறு உபாதை மற்றும் பிறப்புறுப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடியது, ஜெரிமான உபாதை, மூட்டு வலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கரெக்டான வேலையில் கரெக்டான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிக்கல்கள் கிடையாது. வெளி உணவுகளை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலும் சிக்கல்கள் கிடையாது. அடுத்தது இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் செவ்வாய். 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடியது. ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாய். நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். நீங்கள் எந்த ஒரு காரியம் தொட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பர்களுக்கு தன்னோட உடல்நலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா போதும். மற்றது எல்லாமே கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதில் ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னா இந்த வரக்கூடிய 32 நாள் பிரச்சனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றதுக்கு உண்டான பிராயச்சித்தமும் எந்தெந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் அதாவது தவிர்க்கக்கூடியது அப்படின்றது சந்திராஷ்டம நாள் எது என்பதை நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. யார் அற்புதமாக சொன்னீங்க ஐயா, தெளிவாக இருந்தது. இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி, வைகாசிக்கு 6-7, அதாவது ஆங்கிலத்துக்கு 18/5/2024 சனிக்கிழமையும் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்கள்
சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அவசியமாக விளக்கக்கூடியது அப்படிங்கிறது பிரயாணம் செய்யக்கூடாது. அது வெளியூர் வெளிநாடு எதுவாக இருந்தாலும் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும், அதேமாரி சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது ரெண்டையும் தவிர்க்கணும். இது போக உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்னராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களோட பேசும்போது நிதானமாக நீங்கள் பேசணும். அதாவது அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உண்டு இல்லை ஆமாம் அப்படின்னு ஒரு ஒன் வேர்டு ஆன்சரில் பதில் சொல்லிக்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதா இருந்தால் யோசனை பண்ணிவிட்டு இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா, இல்லை இன்றைக்கி கேட்க வேண்டாம் நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கிறலாம். ஏன்னு கேட்டால் நீங்கள் பேசுகிறதில் இருந்து அவங்க அதை குறையாக எடுத்துக்கிட்டு அதை வந்து குற்றம் கண்டுபிடிச்சி மேற்கொண்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சிருக்குமே பட்சத்தில் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் அர்ச்சனை பண்ணி இல்லைன்னா தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது சால சிறப்பாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சனி ஜென்மச்சனியாக இருக்கிறதும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிற காரணத்தினாலேயும் சித்தர்கள் வழிபாடும் உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அதனால் இந்த விளைவுகள்லாம் உங்களுக்கு ஜாதக பிரகாரம் வரக்கூடிய விளைவுகள்லாம் மாறி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் சித்தர் வழிபாடுகள் பண்ணுறது நல்லது, முன்னோர்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். இனி மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி நடக்கிறது, அது ஒன்று தான். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய 4ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மேனேஜராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையிறது. அதை தவிர வந்து இந்த ஆயில் எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க, க்ரூட் ஆயில், இது 2 வீலர் 4 வீலர் ஆயில் விற்கிறவங்க, மெக்கானிக்ஸு, அதை தவிர வந்து இந்த இரும்பு கட் பண்ணுறவங்க, இந்த இது வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, திடீரென்று பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று அல்ல மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 3ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம். அவரே 10ஆம் இடத்துக்கும் அதிபதின்றதுனால 3, 10 அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். புதிய முயற்சிகளை கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இது பார்த்தீங்களேனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் கூட வந்து நல்ல ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானே வந்து செவ்வாயை பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் வரும். இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும், பணவரவு, படிப்பு, அதாவது குழந்தை பிராப்தி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. சில காலகட்டங்களில் தவறான முடிவுகள் சிலது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பெரியவங்களை கேட்டுட்டு எந்த முடிவானாலும் எடுக்கணும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான மீனராசி என்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நீங்கள் வைகாசி மாதம் பிறக்கிற டயத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். மிக விசேஷம். அங்கே பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிக்கு 6க்கு உண்டான சூரிய பகவான் இருக்கார்.
3க்குண்டான சுக்கிர பகவானும் 4க்கும் 7க்கும் உண்டான புத பகவானும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் மிகவும் வலுப்பெறுது. சாதாரணமாக வலுப்பெறலை. சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், குரு இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சிரமேற்கொண்டு செய்யக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதை தவிர ராசியிலேயே ராகு இருக்கார். அந்த ராகுக்கு இடம் கொடுத்த குரு அப்படின்றதுனால கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ கொஞ்சம் 7ஆம் இடம் அப்படின்றது கேது. 7ஆம் இடம்ன்றது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர். இவங்களால சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்துச்சு இத்தனை நாளாக. ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவானானவர் 1/5/2024 பெயர்ந்து அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு இருந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறையக்கூடியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பார்ட்னர் கூட இருந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளும் இந்த காலகட்டங்களில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு உங்களுக்கு ராசிக்கு 12ல் விரய சனி நடந்துட்டுருக்கு. குருவானவர் 7ஆம் இடத்தை பார்க்குறார். மீன ராசிக்கு சேர்ந்தவங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கி சுப விரயமாக போகுது. ஏன்னா 12ல் சனி, ஆட்சி பெற்ற சனி, சுப விரயமாக போகுது. அதே போல் 5ஆம் இடம் நல்லா இருக்கா? 5ஆம் இடம் நல்லா இருக்குது. இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதை தவிர 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானானவர் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11 அப்படின்றது லாபஸ்தானம். அந்த லாபங்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன தொழில் தொடங்கினாலும் நல்லபடியாக லாபம் இருக்குமா? லாபம் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா மீனத்துக்கு அதிபதி குரு, பிரகஸ்பதி குரு. இவங்களை பொறுத்தளவுக்கு கோடி ரூபாயா மரியாதையா அப்படின்னா மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், நல்ல மூளை உள்ள நபர்கள். அப்போ இவங்க மூளையை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் எந்த தொழில் தொடங்கினாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்கார். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். எல்லாமே இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்றது ஒரு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர நாம் எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது பொறுத்த அளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு சொல்ல மாட்டோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இவங்களை வச்சு பலன் சொல்கிறோம். அப்போ இவங்களுடைய பார்வைகள் என்னென்ன பலன் தரும், அதே போல் செவ்வாய் நின்ற வீடு, சூரியன் நின்ற வீடு என்னென்ன பலன் தரும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது எதுக்காக பெருசாக சொல்கிறோம் அப்படின்னா, அவரே குடும்பஸ்தானாதிபதி, அவரே வாக்குஸ்தானாதிபதி, அவரே தனஸ்தானாதிபதி. அதனால் தனம், வாக்கு, குடும்பம் இந்த 3த்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடும். ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய ஏற்றம். 3, 8க்கு அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் புதுசாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை மிகவும் ஏற்றமாக இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய எல்லா கேந்திரத்தினுடைய அதிபதிகள்னு சொல்கிற குருவும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேனால் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு மறதிகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 4க்கு 12ல் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது 7ரை சனி ஆரம்பித்ததுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு இருக்கும். 7ஆம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான். அதனால்
எதிர்பாலினத்தவர் வந்து உங்களை நுணுக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து எதிராளிகள் உங்களை வந்து ரொம்ப பார்த்து உங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆர் வாட்ச்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்பில் வந்து எதிர் பார்ட்னர் வந்து உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான நுணுக்கமான விஷயங்களையும் தோண்டி பார்க்கக்கூடிய ஐடியாஸ் வரும். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனே வந்து 5ஆம் பார்வையில் பார்க்கறதுனால அது எல்லாமே விலகி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் உண்டு. சப்தமாதிபதியும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் திருமணமாக தீரும். இப்போ வந்து நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான நாள் குறிக்கப்படும். அதை தவிர வந்து திருமணத்துக்கு உண்டான நிச்சயதார்த்தம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் மதிகாரகன் மயங்கக்கூடிய கட்டத்தில் நிச்சயமாக வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த நாட்கள் என்னென்ன, இந்த நாட்களில் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்குன்னு போய் வந்து நம்ம இவர் வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்கிறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர வந்து இப்போ வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் இந்த கோச்சாரத்துக்கு அளவுக்கு பலன்கள் கொடுக்காது. அதற்காக என்ன பரிகாரம், எளிய முறையில் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்கலாம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக இவ்வளோ விவரமாக சொன்னீங்க ஐயா. இதில் இந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு விவாகரத்தாக இருந்தாலோ இல்லை ஒருத்தர் இல்லாமல் இருந்து அந்த மாதிரி இருந்தவங்களோ 2ஆம் தார திருமணம் செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அவருடைய குரு வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த குரு களத்திரக்காரகனாகிய சுக்கிரனோட ஆட்சி பெற்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் 2ஆம் தார திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவங்களுக்கு 2ஆம் தார திருமண வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்குது. அது போக ஐயா சொன்ன மாதிரியா இப்போ இந்த வைகாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் வருது. அந்த வைகாசி 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது 20/5/2024 திங்கட்கிழமையும் 21/5/2024 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் வருது. இந்த 2 நாட்களில் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் பற்றி ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதையும் தவிர்க்கணும், பிரயாணங்கள் செய்வதையும் தவிர்க்கணும். உங்களோட வம்பு வழக்குக்கு இருக்கிறவங்களோட பேசுகிற போது நிதானமாக பேசி அவங்களுக்கு வந்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை வந்து தப்பான வார்த்தையாக பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட தப்பான செயல்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் நிதானமாக பேசுகிறது இந்த 2 நாட்களும் நிதானமாக பேசுகிறது நல்லது. இல்லைன்னா ஒரு வார்த்தையில் ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போயிடணும். இந்த 2 நாளைக்கு அப்புறம் அந்த விவாதத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஆக இந்த காலகட்டங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களும் பிரயாணங்களும் ஜாமீன் கையெழுத்து போடுறதும் பொறுப்பு ஏற்றுக்கிறதும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதும், வழக்குகள் வம்பு வழக்குகள் இருக்கிறவங்க வந்து அந்த கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்க இந்த தேதிகளில் போய் அட்டன் பண்ணாமல் மாற்று தேதியாக அறிவிச்சுக்கிறதுக்கும் நல்லதாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 7.5 சனி இருக்குது. விரயங்கள் அதிகமாக இருக்கும், தேவையற்ற விரயங்கள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரும், இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும், நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முயற்சி ஸ்தானாதிபதியில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல ஆண் செவ்வாய் டக்குன்னு வந்து தப்பான வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வார்த்தை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. தடித்த வார்த்தைகள் வருவதற்கு
பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தமாக பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, உடல் நலத்தில் பஞ்சம் இருக்காது, நினைப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனியில் அதாவது விரய சனி, அதனால் தேவையற்ற விரயங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கணும். மறதி அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான், புதனும் 4ஆம் அதிபதி 4க்கு 12 இருக்கிறதும் வந்து அந்த அளவு சரி கிடையாது. மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே அமையும் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.